வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமிங்கில் பாயிண்டர். ஸோ நம்ம பாயிண்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஸோ நார்மல் வேரியபிள் ஸ்டோர் த வேல்யூ. ஸோ நார்மல் வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணுறது வேல்யூ மட்டும் ஸ்டோர் பண்ணுவோம். த பாயிண்டர் வேரியபிள் ஸ்டோர் த அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள். ஸோ பாயிண்டர் வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணுறது அந்த வேரியபிளோட அட்ரஸ். ஸோ நார்மலாக ஒரு வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணுறது வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஆனால் பாயிண்டரில் நம்ம ஸ்டோர் பண்ணுறது அந்த வேரியபிளோட அட்ரஸை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம அதோட சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார். ஸோ இது வந்து பாயிண்டர் வேரியபிள், அதாவது பாயிண்டர் வேரியபிள் அப்படின்னு நம்ம டினோட் பண்ணனாலே நம்ம ஸ்டார்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ ஸ்டார் பிடிஆர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பாயிண்டர் வேரியபிள். ஸோ கியூங்கிறது நார்மல் வேரியபிள், கியூங்கிறது நார்மல் வேரியபிள். ஆனால் நம்ம இங்கே அந்த ஆஸ்டிக் கொடுத்தோன்னே என்ன ஆகிடும், இது வந்து பாயிண்டர் வேரியபிளாக மாறிடும். அடுத்தது வந்து நம்ம இதை வந்து இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம பாயிண்டர் வேரியபிள் கொடுத்துட்டு நல் அப்படின்னு நம்ம அசைன் பண்ணோம் அப்படின்னா நல் மீன்ஸ் 0. ஸோ 0 தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதில் அசைன் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் அட்ரஸ் சிம்பிள், அதாவது இது வந்து ஆம்பர்சன்ட். இந்த ஆம்பர்சன்ட் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் த அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள். ஸோ இந்த கியூவோட அட்ரஸை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிடிஆரில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அட்ரஸ் ஆஃப் த கியூ இஸ் அசைன் டு த பிடிஆர். ஸோ அதோட அட்ரஸை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பிடிஆருங்கிற வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம பாயிண்டரில் வந்து அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாமே அந்த பாயிண்டர் வேரியபிள் எல்லாமே சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பைட் தான் இருக்கும். ஸோ வாங்க இதை வந்து நம்ம கம்பைல் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இன்டீஜர் பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், ஒரு நார்மல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கியூவில் வந்து 50ங்கிறத அசைன் பண்ணியிருக்கோம். இந்த கியூவோட அட்ரஸை என்ன பண்ணியிருக்கோம், பிடிஆரில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிடிஆருங்கிற பாயிண்டர் வேரியபிளில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், printf கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு என்ன வரணும், அந்த கியூவோட அட்ரஸ். வாங்க சேவ் பண்ணிக்கோங்க, ரன் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு 50ங்கிறது அதோட அட்ரஸ் வந்துடுச்சு. ஸோ இது வந்து பாயிண்டர் வேரியபிள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஸோ ஃபங்க்ஷன்னா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த டிவைடட் இன்டு பேசிக் பில்டிங் பிளாக்ஸ். ஸோ ஒரு பிளாக்காக நம்ம டிவைட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அது வந்து ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்போ வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் வந்து நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் த ரீரைட்டிங் சம் லாஜிக் அண்ட் கோடு. இப்போ நம்ம வந்து இப்போ ஒரு ஆடு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வேறு ஏதாவது இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஆட் ஃபங்க்ஷன் வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை நம்ம கோடு எழுதணும்னு அவசியம் இல்லை. என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபங்க்ஷனை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஆர் யூஸ்டு டு அவாய்ட் த ரீரைட்டிங் சேம் லாஜிக் அண்ட் கோடு அகைன் அண்ட் அகைன் இன் எ ப்ரோக்ராம். ஸோ ஒரு வாட்டி நம்ம ஒரு கோடு எழுதியிருக்கோம் அப்படின்னா இன்னொரு ப்ரோக்ராமில் நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா அந்த கோடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது ஃபங்க்ஷனில், கால் பை வேல்யூ அண்டு கால் பை ரெஃபரன்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்க பார்க்கலாம். ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனோட நேமு,
ஸோ நான் வந்து ப்ரோக்ராம் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, நான் இங்கே வந்து கமெண்ட்ல எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். இது வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். இப்போ நம்ம ஸ்கொயருங்கிறத வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஃப்ளோட்டுங்கிறது அதோட டேட்டா டைப்பு, ஸ்கொயருங்கிறது ஃபங்க்ஷன், அது உள்ளார என்ன பண்ணியிருக்கோம் ஃப்ளோட் எக்ஸ், ஃப்ளோட்டுங்கிறது அதே மாதிரி டேட்டா டைப்பு, எக்ஸுங்கிறது அதோட வேரியபிள். ஸோ டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். குளோபலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து மெயின் ஃபங்க்ஷன். மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து ஃப்ளோட்டு m,n அப்படின்னு கொடுத்துருக்கோம். பிரிண்ட்எஃப்ல வந்து என்டர் சம் நம்பர் ஆஃப் ஃபைண்டிங் ஸ்கொயர் அப்படின்னு கேட்டிருக்கோம். அதை ஸ்கேன்எஃப்ல வாங்கியிருக்கோம். இது வந்து நம்ம யூசர் கிட்டேருந்து கெட் பண்ணுறோம். அதை வந்து என்ன பண்ணுறோம், அந்த ஆம்பரசன் கொடுத்து m வேல்யூ வாங்கியிருக்கோம். இங்கே இந்த ஸ்கொயர் ஆஃப் m, இந்த நம்ம ஃப்ளோட் அப்படிங்கிறத நம்ம வந்து இங்கே பாஸ் பண்ணுறோம்ல, இந்த எக்ஸுங்கிறது எதில் வரும் அப்படின்னா இந்த எம்ல வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த எம் நம்ம வேல்யூ வாங்குற எம் இங்கே வரும். இந்த ஃப்ளோட் பிங்கிற வேல்யூவில் இந்த எக்ஸ் வேல்யூ என்ன ஆகும் நம்மளுக்கு இங்கே வரும், எக்ஸ் ஸ்டார் எக்ஸ். ஸோ ரிட்டர்ன் என்ன பண்ணியிருக்கோம், இந்த பியில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறத ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். அவ்வளோதான் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம இங்கே யூசர்கிட்டேருந்து வாங்கின வேல்யூ எங்கே வரும் அப்படின்னா இந்த எக்ஸுக்கு வரும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் வந்து என்ன ஆகும் பியில் ஸ்டோர் ஆகும். ஸோ ரிட்டர்ன் பி. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து நான் கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். சிஎல்ஆர் எஸ்சிஆர் சப்பாத்தி இல்ல இல்லடி, நான் போட்டு தரேன் போ. இப்போ போ, நான் வர்றேன், சத்த நேரம் கழிச்சு வந்துடுறேன் போ. சேவ் பண்ணிக்கோங்க, ரன் பண்ணுங்க. இப்போ நம்ம 2 அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன வரும், 4ன்னு வந்துருச்சா, ஸ்கொயர் வேல்யூ 4 அப்படின்னு வந்துருச்சு. அதுவே நம்ம வந்து சிக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா 36 வந்துருச்சா. ஸோ ஓகே, இதுதான் வந்து ஃபங்க்ஷன். இப்போ நம்ம வந்து கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ கால் பை வேல்யூ மெத்தட் எதை யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டு டு த ஃபங்க்ஷன் அஸ் த பேராமீட்டர். ஸோ ஒரு பேராமீட்டரில் நம்ம இப்போ இந்த ஃப்ளோட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோமா, ஒரு வேரியபிளை நம்ம என்ன பண்ணுறோம் பாஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பை வேல்யூ. வேல்யூவை நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். ஒரு ஃப்ளோட்டு எக்ஸ். ஸோ இந்த எக்ஸ் எங்கே வருது, இந்த நம்ம யூசர் கிட்டேருந்து நம்ம கெட் பண்ணுறோம்ல, அந்த வேல்யூ வந்து எக்ஸில் ஸ்டோர் ஆகுது. ஸோ அது ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிச்சு கொடுக்குது. ஸோ இது வந்து வேல்யூ, இந்த எக்ஸுங்கிறது வேல்யூ. ஸோ நம்ம ஒரு வேல்யூவை இந்த பேராமீட்டரில் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் கால் பை வேல்யூ. ஓகேவா? இப்போ நம்ம அதோட ப்ரோக்ராம் எடுத்துப்போம், கால் பை வேல்யூ ப்ரோக்ராம். ஸோ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸ்வாப் பண்ண போகிறேன், ஸ்வாப்பிங் வேரியபிள்.
இப்போ நான் வந்து void swap அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து 2 வேரியபிளை நான் என்ன பண்ணியிருக்கேன், பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஏங்கிற ஒரு வேரியபிளையும் பிங்கிற ஒரு வேரியபிளில் உள்ள வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், பாஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து மெயினில் என்ன சொல்லியிருக்கேன், இன்டீஜர் m ஈக்குவல் டு 22, n ஈக்குவல் டு 44. ஸோ ஸ்வாப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கேன், m, n. ஸ்வாப்புங்கிறது இந்த ஃபங்க்ஷன், அதை இங்கே கால் பண்ணியிருக்கேன், ஸ்வாப்பு m, n. ஸோ இங்கே இருக்க வேல்யூ எங்கே போகும், இன்டீஜர் a அண்ட் பியில் இங்கே பாஸ் ஆகும் ஃபங்க்ஷனுக்குள்ள. ஸோ இங்கே இன்டீஜர் டெம்பரரிங்கிற ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த டெம்புங்கிற வேரியபிளில் ஏ ஸ்டோர் பண்ணுறேன், ஏல வந்து பியை வந்து ஸ்டோர் பண்ணுறேன், பியில் அகைன் என்ன பண்ணுறேன், டெம்பரரி வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்வாப்பிங் ஃபங்க்ஷன். ஸோ printf என்ன கொடுத்துருக்கேன், a, b. வாங்க இப்போ சேவ் கொடுங்க, ரன் பண்ணுங்க. நாங்கள் வந்து கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்கல, அதனால என்ன ஆகுது, Alt W ப்ரெஸ் பண்ணிட்டு அவுட்புட் பாருங்க. ஸோ என்ன ஆகுது, m ஈக்குவல் டு 44. ஃபர்ஸ்ட் வந்து m ஈக்குவல் டு 22 இருக்கு, n ஈக்குவல் டு 44 இருக்கு. அது ஸ்வாப் ஆகி என்ன ஆகுது, m ஈக்குவல் டு 44, n ஈக்குவல் டு 22ன்னு என்ன ஆயிடுச்சு, வேல்யூ மட்டும் ஸ்வாப் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால் பை வேல்யூ. ஒரு வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம், பேராமீட்டரில் பாஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து ஸ்வாப்புங்கிற ஃபங்க்ஷனில் ஏ அண்ட் பி வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ் பண்ணுறோம். அதை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு டெம்பரரி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். அதை வந்து என்ன பண்ணுறோம், ஸ்வாப் பண்ணிக்கிறோம். டெம்ப் ஈக்குவல் டு ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு டிஎம்பி. ஸோ இது வந்து ஸ்வாப்பிங் ஃபங்க்ஷன். இதே வந்து நம்ம யூசர் கிட்டேருந்து கெட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இங்கே இன்டீஜர் என்னன்னு மட்டும் வேல்யூ கொடுக்காம யூசர் கிட்டேருந்து கெட் பண்ணுறோம் அப்படின்னா, printf enter the a, b value. scanf %d ampersand a, ampersand m கொடுத்துருக்கோமா, ampersand m, ampersand n. ampersand n. இதெல்லாம் வந்து மெயின் ஃபங்க்ஷனில் தான் கொடுக்கணும், ஃபங்க்ஷனில் கொண்டு போய் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா மெயின் ஃபங்க்ஷன் தான் என்ன ஆகும், ரன் ஆகும். ஸோ அது கால் பண்ணும்போது தான் என்ன ஆகும், ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். சேவ் பண்ணிக்கோங்க, ரன் பண்ணுங்க. இப்போ நம்ம 2 அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன வரும், 4ன்னு வந்துருச்சா, ஸ்கொயர் வேல்யூ 4 அப்படின்னு வந்துருச்சு. அதுவே நம்ம வந்து சிக்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா 36 வந்துருச்சா. ஸோ ஓகே, இதுதான் வந்து ஃபங்க்ஷன். இப்போ நம்ம வந்து கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம்.
ஸோ கால் பை வேல்யூ மெத்தட் எதை யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்டு டு த ஃபங்க்ஷன் அஸ் த பேராமீட்டர். ஸோ ஒரு பேராமீட்டரில் நம்ம இப்போ இந்த ஃப்ளோட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோமா, ஒரு வேரியபிளை நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பை வேல்யூ. வேல்யூவை நம்ம இங்கே பாஸ் பண்ணுறோம். ஒரு ஃப்ளோட்டு எக்ஸ். ஸோ இந்த எக்ஸ் எங்கே வருது, இந்த நம்ம யூசர் கிட்டேருந்து நம்ம கெட் பண்ணுறோம்ல, அந்த வேல்யூ வந்து எக்ஸில் ஸ்டோர் ஆகுது. ஸோ அது ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஸ்கொயர் ரூட்டை கண்டுபிடிச்சு கொடுக்குது. ஸோ இது வந்து வேல்யூ, இந்த எக்ஸுங்கிறது வேல்யூ. ஸோ நம்ம ஒரு வேல்யூவை இந்த பேராமீட்டரில் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் கால் பை வேல்யூ. ஓகேவா? இப்போ நம்ம அதோட ப்ரோக்ராம் எடுத்துப்போம், கால் பை வேல்யூ ப்ரோக்ராம். ஸோ நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஸ்வாப் பண்ண போகிறேன், ஸ்வாப்பிங் வேரியபிள். இப்போ நான் வந்து வாய்டு ஸ்வாப் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து 2 வேரியபிளை நான் என்ன பண்ணியிருக்கேன், பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஏங்கிற ஒரு வேரியபிளையும் பிங்கிற ஒரு வேரியபிளில் உள்ள வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன், பாஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து மெயினில் என்ன சொல்லியிருக்கேன், இன்டீஜர் m ஈக்குவல் டு 22, n ஈக்குவல் டு 44. ஸோ ஸ்வாப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கேன், m, n. ஸ்வாப்புங்கிறது இந்த ஃபங்க்ஷன், அதை இங்கே கால் பண்ணியிருக்கேன், ஸ்வாப்பு m, n. ஸோ இங்கே இருக்க வேல்யூ எங்கே போகும், இன்டீஜர் a அண்ட் பியில் இங்கே பாஸ் ஆகும் ஃபங்க்ஷனுக்குள்ளே. ஸோ இங்கே இன்டீஜர் டெம்பரரிங்கிற ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த டெம்புங்கிற வேரியபிளில் ஏயை ஸ்டோர் பண்ணுறேன், ஏல வந்து பியை வந்து ஸ்டோர் பண்ணுறேன், பியில் அகைன் என்ன பண்ணுறேன், டெம்பரரி வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்வாப்பிங் ஃபங்க்ஷன். ஸோ பிரிண்ட்எஃப் என்ன கொடுத்துருக்கேன், a, b. வாங்க இப்போ சேவ் கொடுங்க, ரன் பண்ணுங்க. நாங்கள் வந்து கிளியர் ஸ்க்ரீன் கொடுக்கல, அதனால என்ன ஆகுது, Alt W ப்ரெஸ் பண்ணிட்டு அவுட்புட் பாருங்க. ஸோ என்ன ஆகுது, m ஈக்குவல் டு 44. ஃபர்ஸ்ட் வந்து m ஈக்குவல் டு 22 இருக்கு, n ஈக்குவல் டு 44 இருக்கு. அது ஸ்வாப் ஆகி என்ன ஆகுது, m ஈக்குவல் டு 44, n ஈக்குவல் டு 22ன்னு என்ன ஆயிடுச்சு, வேல்யூ மட்டும் ஸ்வாப் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் பை வேல்யூ. ஒரு வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம், பேராமீட்டரில் பாஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து ஸ்வாப்புங்கிற ஃபங்க்ஷனில் a அண்ட் b வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம், பாஸ் பண்ணுறோம். அதை வந்து என்ன பண்ணுறோம், ஒரு டெம்பரரி வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். அதை வந்து என்ன பண்ணுறோம், ஸ்வாப் பண்ணிக்கிறோம். டெம்ப் ஈக்குவல் டு a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு tmp. ஸோ இது வந்து ஸ்வாப்பிங் ஃபங்க்ஷன். இதே வந்து நம்ம யூசர் கிட்டேருந்து கெட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து இங்கே இன்டீஜர் m, என்னன்னு மட்டும் வேல்யூ கொடுக்காம யூசர் கிட்டேருந்து கெட் பண்ணுறோம் அப்படின்னா printf enter the a, b value. scanf %d comma ampersand a comma ampersand m கொடுத்துருக்கோமா, ampersand m comma ampersand n. ampersand n. io.h scalar இதெல்லாம் வந்து மெயின் ஃபங்க்ஷனில் தான் கொடுக்கணும்.
ஃபங்க்ஷனில் கொண்டு போய் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா மெயின் ஃபங்க்ஷன் தான் என்ன ஆகும், ரன் ஆகும். ஸோ அது கால் பண்ணும்போது தான் என்ன ஆகும், ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஃபோர் சிக்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ m = 5, அடுத்தது n = 6. ஸ்வாப் ஆகும்போது m = 6, n = 5ன்னு வந்துருச்சு. ஓகேவா? இது வந்து கால் பை வேல்யூ. அடுத்து நம்ம கால் பை ரெஃபரன்ஸ் பார்ப்போம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்க. கால் பை ரெஃபரன்ஸில் இதில் வந்து ரெஃபரன்ஸ் மெத்தட். ஸோ இங்கே நம்ம பாஸ் பண்ணுற வேரியபிள் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள். ஸோ நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம், பாயிண்டர் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து அட்ரஸ் ஆஃப் த வேரியபிள். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், வெறும் வேல்யூவை நம்ம வந்து பாஸ் பண்ணலை, அதோட அட்ரஸை பாஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து கால் பை ரெஃபரன்ஸ். அதே சேம் ஃபங்க்ஷன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம கொடுக்க போகிறது வேல்யூ இல்லை, அதோட அட்ரஸை நம்ம பாஸ் பண்ண போகிறோம். இதே இங்கே பாருங்க. இப்போ அதே சேம் ஃபங்க்ஷன் தான், ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், அதோட அட்ரஸை கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கேயும் பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இங்கே m,22 n = 44ன்னு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஸ்வாப் ஃபங்க்ஷன் இங்கே கால் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பாஸ் பண்ணும்போது அதே பாயிண்டர் வேரியபிள். ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம அதோட அட்ரஸ் நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி இங்கே ஸ்வாப் பண்ணுறோம். இன்டீஜர் டெம்ப் = அதோட ஏயோட அட்ரஸ்ஸு, அப்புறம் பியோட அட்ரஸை ஏல ஸ்டோர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டெம்பை வந்து என்ன பண்ணுறோம், அட்ரஸ் ஆஃப் த பியில் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம், ரெண்டையும் பிரிண்ட் பண்ணிடுறோம். நான் இங்கே வந்து on.io.h கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே CLR SCR கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து எக்ஸ் கொடுத்துக்கிறேன். சேவ் பண்ணுங்க, ரன் பண்ணுங்க. என்ன எரர் வருது, க்ளோஸ் பண்ணலனா சேவ் பண்ணுங்க, ரன் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதோட அட்ரஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம் 22 and 44. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஸ்வாப் ஆகி 44 and 22ன்னு மாறுது. இங்கே நான் இப்போ என்ன பண்ணுறேன், யூசர் கிட்டேருந்து கெட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும், m,n வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து printf, enter the value, enter the m and n value, scanf %d ampersand m, ampersand n. ஸோ சேவ் பண்ணிக்கோங்க.
34 56 அப்புறம் என்ன ஸ்வாப் ஆகுது 56 34ன்னு ஸ்வாப் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து சி ஸ்ட்ரக்சர் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.